ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கூனி கருவாடை எப்படி சுத்தப்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கூனி கருவாடு வாங்கிட்டோம்னா அதில் நிறைய முடி அந்த மாதிரி மீசை அதெல்லாம் இருக்கும். அதை இப்படி ஒரு மண் சட்டியில் போட்டு வறுத்துட்டே இருந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த முடியெலாம் மீசையெல்லாம் உதிர்ந்து வந்துடும். இதே போல் வறுத்துட்ருக்கணும். இப்படி வறுக்கும்போது அதில் மண் இருந்தால் கூட உதிர்ந்து வந்துடும். ரொம்ப போட்டு வறுக்கணும்னு தேவையில்லை. மண் சட்டி நல்ல ஹீட்டானால் போதும். வறுத்துட்டு வேறு ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இவ்வளோ வேஸ்ட்டு அதில் இருந்து வந்திருக்கு. இதே போல் மொறுன்னு வறுத்து எடுத்தாச்சு. இனி இதை 3 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாம். வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாமே வந்துடும். சீசன் டைம் தான் இந்த கருவாடு அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம சமைச்சிக்கிடலாம். வாஷ் பண்ணும்போதே பார்த்தாலே தெரியும், அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாமே போயிடும். இந்த கூனி கருவாடில் தொக்கு வைக்கலாம். நிறைய சின்ன உள்ளியெல்லாம் போட்டு தொக்கு வைக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு கூட்டு வைக்கலாம். அது நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இல்லைன்னா இதை போட்டு தேங்காய் சின்ன வெங்காயம்லாம் போட்டு சம்பல் மாதிரி கூட வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவில் இதை நல்லா பொடிச்சு வத்தல் தூள், ஜீரகம், உப்பு எல்லாமே போட்டு கூட பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மண் சட்டியில் போட்டு மறுபடியும் வறுக்கணும். இதே போல் வறுத்து எடுக்கணும். ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜிலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.